எல்லாரும் கேக்குறாங்க ஏஐ பார்க்கணுமா இல்ல எம்எல் படிக்கணுமா இல்ல டேட்டா சயின்ஸ் பத்தி படிக்கணுமா பிளாக் செயின் அப்படி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் பத்தி கேக்குறாங்க. இதுல எது கான்சென்ட்ரேட் பண்ணினா எனக்கு சான்ஸ் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும், டெக்னாலஜிஸ் எல்லாம் ரொம்ப மாறுது இல்ல, நான் அப்போ என்ன கான்சென்ட்ரேட் பண்றது, இல்ல வெப் டெவலப்மெண்ட் மட்டும் படிக்கணுமா, இப்படி எல்லாம் பல பேர் கிளாஸ்லயும் செஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் போதும் டவுட் எல்லாம் கேக்குறாங்க. அப்போ எந்தெந்த டெக்னாலஜிஸ் இதுக்கப்புறம் இந்த 2023ல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ 5G எல்லாம் வரப்போகுது, டெக்னாலஜிஸ் எல்லாமே பயங்கர பூமிங்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்போ இதுல எது கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நாம இதுல மெயினா 8 டெக்னாலஜிஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இனி எந்த டெக்னாலஜில ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு தேடிட்டே இருக்காம ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி அதுல நல்ல முறையா ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொண்டு சேருங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏஐ அண்ட் எம்எல் தான். ஏஐ அண்ட் எம்எல் தான் ஃபியூச்சர் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இனி மனுஷன் திங்க் பண்றது எல்லாமே ரோபோட் ஆனாலும் மனுஷன் பண்ற மாதிரியே சிஸ்டமை திங்க் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் நாம. ஏஐ எம்எல்லோட சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு தெரியும் ஆட்டோனமஸ் கார் நம்ம நாட்டுல வரப்போகுது அப்படின்னு, டிரைவர் இல்லாம தானா ஓட்டிட்டு போற மாதிரி. அப்போ அங்க எல்லாம் டிசிஷன் எடுக்கணும். மனுஷன் திங்க் பண்ற மாதிரியே ஒரு ஒப்ஸ்டக்கிள் முன்னாடி வருமா இல்லையான்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சொந்தமான டிசிஷன் எடுத்து ஒர்க் பண்ண வேண்டி வரும். அங்கதான் ஏஐ எம்எல்லோட சான்ஸ் வருது. நிறைய ஃபீல்டுல இப்ப ஸ்விக்கி எல்லாம் ஃபுட் டெலிவரி பண்றது ட்ரோன்லன்னு சொல்றாங்க. அப்புறம் பேசுற ரோபோட் வந்திருக்கு. நம்ம மொபைல்ல வாய்ஸ் வச்சுட்டு கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா நமக்கு பாட்டு கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கால் பண்றதெல்லாம் போன்லயே சொன்னாலே போனே செஞ்சிடும். இனியும் நிறைய ரிசர்ச் ஓரியன்டான நிறைய ஃபீல்ட்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கான டெக்னாலஜி ரொம்பவே இருக்கிறது ஏஐக்கும் எம்எல்லுக்கும் தான் சொல்ல முடியும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஐயும் எம்எல்லும் வந்துட்டா நம்மளோட ஜோபு போயிருமா, ஜோப் இல்லாம ஆயிடுமான்னு எல்லாம் தோட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அதோட யதார்த்தமான விஷயம் என்னன்னா, ஏஐ எம்எல் வந்தாலும் அதை அப்ளை பண்ணியும் லேர்ன் பண்ணியும் ஒர்க் பண்ற மாதிரி ஃபீல்டுகள் எல்லாம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதுல சேஞ்ச் ஆகி அதை படிக்கிறதுன்னு தான். இல்லாம நம்ம முன்ன எப்பவோ சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வந்தா டைப் ரைட்டிங் ஜாப் போயிரும் அப்படி எல்லாம் சொல்லாம அந்த மாதிரி இல்ல ஆக்சுவலி. பட் அதுல இம்ப்ரூவ்ட் ஆயிட்டு சிஸ்டம்ல நிறைய ஜாப் ஜாஸ்தி தான் ஆச்சு. அப்ப அதை கண்டுபிடிச்சு அதை படிச்சு அதுல மூவ் பண்ணிக்கணும் தான் இதை பத்தி சொல்ல வேண்டியது. ரெண்டாவது டெக்னாலஜி தான் டேட்டா சயின்ஸ். இன்னைக்கு எல்லாரும் கேட்கறது தான் டேட்டா சயின்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட டேட்டா நாம சொல்லி கேட்டிருக்கோம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் நம்ம டேட்டா ரீட் பண்ணும், இல்லாட்டி நம்ம மெயில் அவங்க பாக்குறாங்க, நம்ம போன் செக்யூரா இல்லைன்னு நம்ம கேட்டிருக்கோம். இப்படி சொல்லும் போது ரொம்ப பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மீடியால இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. டெக்னாலஜி தெரியாதவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்றதும் உண்டு. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த டேட்டா சயின்டிஸ்டும் உங்களோட டேட்டா எடுத்து ஒவ்வொரு டேட்டாவா ரீட் பண்றதெல்லாம் ஒன்னும் இல்ல. இவங்க பண்றது ஒரு டேட்டா வச்சு இப்போ ஐடென்டிஃபை பண்றது எந்த மாதிரி டைப் ஆளு, எந்த மாதிரி பிஹேவியர்னு எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி குரூப் பண்ணதான் இவங்க செய்வாங்க. இல்லாம ஒரு ஸ்பெசிபிக்கான ஆளு என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறது இல்ல இவங்களோட வேலை. அதனால உங்களோட யாரோடையும் செக்யூரிட்டி போயிருன்ற தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதெல்லாம் வேற மாதிரி ரொம்ப நல்லாவே செக்யூர்டா தான் டேட்டா அனலைஸ் பண்றது. எதுக்குன்னா பல ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க எந்த டைப் ஆளுன்னு அதை பேஸ் பண்ணி பல ப்ராடக்ட்ஸும் சர்ச்சிங்ல ஆனாலும் யூடியூப்லயும் வருது பார்க்கலாம் சஜஷன். இப்போ நீங்க ஒரு லேப்டாப் வாங்க போறீங்கன்னா அப்போ அந்த லேப்டாப் பத்தி தான் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணிருப்பீங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மெயிலையோ யூடியூப்லயோ போய் பார்த்தா அந்த லேப்டாப்போட ஆட் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. நிஜமா சொல்ல போனா அது ஒரு பிசினஸ் ஓரியன்டா கொமர்ஷியல் பிசினஸ் நடக்குதுன்னாலும் நமக்கு டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் தான் கொண்டு வந்து தருது. அது எல்லாத்திலயுமே இருக்கு. இதெல்லாம் செய்யறது டேட்டா சயின்டிஸ்ட் தான். அதாவது டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு, இது ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல நிறைய யூஸும் இருக்கு. மிலிட்டரி தேவைகளுக்காக டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு டெரரிஸ்ட் அட்டாக் கூட ஃபைன் பண்ணி அதை நம்ம டேட்டா சயின்ஸ்னால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இப்படி நிறைய விஷயங்களுக்கு டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தனோ, C++ஓ இல்லாட்டி கோலாங், புதுசா வந்த கூகுளோட கோ லாங்குவேஜோ, இதுல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பிளஸ் மேத்தமேட்டிக்கல் இன்ட்ரெஸ்டும் வேணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஒரு 3 ஃபீல்டுல போக ட்ரை பண்ணணும். மூணாவது பாயிண்ட் தான் VR அண்ட் AR. விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றப்போ நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், அட்லீஸ்ட் அதை யூஸ் பண்ணியிருப்போம், இல்லாட்டி போட்டோவாச்சும் பார்த்துருப்போம். நம்ம ஹெட்ல மவுண்ட் பண்ற ஒரு டிவைஸா இருக்கும், ஃபுல் கவர் பண்ணிட்டு. அப்ப அது வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன பார்க்க முடியும்னா, மூவிஸோ இல்ல கேம்ஸோ வேற ஒரு வேர்ல்டுக்கு நம்மளை கொண்டு போகும். நம்ம ரியலா இப்ப பாக்குறது என்னவோ அதுல ஒன்னும் இன்டராக்ஷன் இருக்காது. புதுசா ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு நம்மளை கொண்டு போகும். அதுதான் VR டெக்னாலஜி. AR வருது எங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்ல எல்லாம் ஃப்ரண்ட் கேமரா பாக்குறப்போ நம்ம தலைக்கு மேல ஒரு கொம்பு வருது, இல்லாட்டி டிக்டாக்ல வீடியோஸ் பாக்குறப்போ சில பேர் முகத்தை மறைச்சிட்டு கை எடுக்கும் போது அவங்க
அவங்க மூஞ்சில டிஃப்ரெண்டா வருது. இதெல்லாம் ஆக்மெண்டட் ரியாலிட்டியில வருது. அதாவது ரியல் வேர்ல்டுல இருக்கிற சம்பவங்களோட இன்டராக்ட் பண்ணி புதுசா அதுக்கு மேல கிராபிக்ஸாவோ 3D அனிமேஷன் மாதிரியோ மேல கவர் பண்ணி வரும். அதாவது நாம அந்த ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணி அதுக்கு மேல அனிமேஷன் விஷயங்கள் எல்லாம் வரணும். ரியல் வேர்ல்டோட இன்டராக்ட் பண்றதுனால அது ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு புதுசா ஒரு வேர்ல்டுக்கு நம்மள கொண்டு போகிறதுனால அது விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லலாம். இந்த VR AR குள்ள போற ஆட்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, கோர்ல தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா இது மாதிரி புது லைப்ரரிஸ், புது கோர் லைப்ரரிஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ண ஆசைப்படுற ஆட்களா இருந்தா CPP மாதிரி லாங்குவேஜ் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுலயே ஓப்பன் லைப்ரரிஸ் ஆன ஓப்பன் கம்ப்யூட்டர் விஷன் இல்லனா ஓப்பன் GL லைப்ரரிஸ் இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். நீங்க ஒரு டாப் லெவல் ஆப் இல்லாட்டி ஒரு கேம் தான் நீங்க டெவலப் பண்ணணும்னு இருந்தா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது யூனிட்டி 3D, அன்ரியல் என்ஜின் இந்த மாதிரி டூல்ஸ்ல தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அதுல அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாவே கிரியேட் பண்ண முடியும். கோர் டெப்த்ல இது எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்றதுனோ அதெல்லாம் தெரிய வேண்டாம். இல்லனா ஆக்மெண்டட் ரியாலிட்டி லைப்ரரிஸ் ஆன வூஃபோரியா மாதிரியான SDK எல்லாம் படிச்சாலும் இது ரொம்ப நல்லாவே செய்ய முடியும். 4வது டெக்னாலஜி தான் பிளாக் செயின். இந்த பிளாக் செயினும் பிட்காயினும் என்னன்ற டவுட் ஒட்டுமொத்த ஆட்களுக்கும் இருக்கிறது தான். அப்ப என்னதான் இந்த பிளாக் செயின் பிட்காயின் டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுக்கணும். பிளாக் செயின்றது ஒரு டெக்னாலஜி தான். இப்ப நம்ம ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் நடத்துறோம்னா நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கேஷ் அனுப்பி விடுறீங்க. என்ன நடக்குதுன்னா கேஷ் நேரா பேங்க் கிட்ட தான் நீங்க ரிக்வெஸ்ட் பண்றீங்க. பேங்க் தான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுது. அதாவது இந்தியன் சென்ட்ரல் ஏஜென்சி RBIன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அதோட ஒரு ஏஜென்சி இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி தான் டிரான்சாக்ஷன் நடத்துறாங்க. பட் இப்படி யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி இல்லாம டிரான்சாக்ஷன் நடத்துறது, டிரான்சாக்ஷன் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி மூலமா இல்லாம பட் அதை விட செக்யூர்டான நெட்வொர்க் வழியா டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதுதான் பிளாக் செயின் சொல்றது. அதுக்கு வேறொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மணியோடதுக்கு மட்டும் இல்ல இது யூஸ் பண்றது. அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பிளாக் செயின் கேஷோட விஷயத்துக்காக மட்டும் தான் யூஸ் பண்றோம்னு இருக்கு. இப்போ நீங்க ஒரு டீல் ரெடி பண்ணிருக்கீங்க. பொதுவா சொத்தெல்லாம் பத்திரம் மூலமா ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுதான் ரெஜிஸ்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம், சைன் வாங்கி வச்சுப்போம். இந்த ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சியோட கண்ட்ரோல் இல்லாம ஆகும்போது தான் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா மாறுது. அப்போ அது எப்படின்னா அதுக்கான நெட்வொர்க்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே செட் பண்ணி எடுக்கிற டெக்னாலஜி தான் இந்த பிளாக் செயின். கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட மணியில ஒரு கண்ட்ரோல் இருக்கு. பட் இந்த கண்ட்ரோல் இல்லாம ஆயிடும் இந்த ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் வரும்போது. கவர்மெண்ட் ஆனாலும் நல்ல முறையான ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க இதோட சான்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. துபாயில எல்லா லீகல் கவர்மெண்ட் ஒபிஷியல் விஷயங்களும் பிளாக் செயின் டெக்னாலஜில மாறியாச்சு. இப்படி நிறைய ஃபீல்ட்ல இது அப்ளை பண்ற சான்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. சோ பிளாக் செயினுக்கு பயங்கரமான சான்ஸ் இருக்கு. அதாவது செக்யூர்டா டீசென்ட்ரலைஸ்ட் ஆன ஒரு சிஸ்டம். அப்போ இனி என்ன ஆனாலும் வேர்ல்டு பிளாக் செயினுக்குள்ள தான் போகும்னு நினைக்கிறோம். பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் பிளாக் செயினுக்கு வேண்டி படிக்கிறப்போ என்ன கவனிக்கணும்னா பிளாக் செயின் நம்மளால எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது. பிளாக் செயின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது யூஸ் பண்ற ஏரியா தானா உங்க ரெக்குயர்மெண்ட்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண போகணும். இல்லாம எல்லாத்துலயும் நம்மளால இந்த பிளாக் செயின் அப்ளை பண்ண முடியாது. அப்போ இனி பிட்காயின் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு மணி டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அதுக்கு கிரிப்டோ கரன்சின்னு ஒரு காமனான டேர்ம் யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த கிரிப்டோ கரன்சில ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இந்த பிட்காயின்றது. அதே மாதிரி எத்தீரத்தோட காயின் இருக்கு. நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பிளாக் செயினோட பல கேட்டகரிஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்கு. நிறைய பேர் அதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பட் பிட்காயின் தான் நல்ல முறையா பூம் ஆனது இனிஷியலாவே. அப்போ பிட்காயின்றது பிளாக் செயினோட ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான். அது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. 5th பாயிண்ட் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த பேர் கேட்கறப்பவே புரிஞ்சுக்க முடியும் இது என்னன்னு. எல்லா விஷயங்களும் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்றது. நாம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹோம் ஆட்டோமேஷன். இப்ப வீட்டுல ஃபேனு, லைட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலும் நம்மளால இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். எவ்வளவு டிஸ்டன்ஸா இருந்தாலும் இன்டர்நெட் மூலமா கண்ட்ரோல் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்படி எல்லா விஷயங்களுமே இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்றது தான் IoT. ஐஓடின்னு சொன்னாலே டிஃப்ரெண்ட் ஃபீல்டோட காம்பினேஷன் தான். எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு வரும், சாஃப்ட்வேர் ஃபீல்டு வரும், அதே மாதிரி மெக்கானிக்கல் ஃபீல்டு வரும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வரும். அப்படி எல்லா டிஃப்ரெண்ட் என்ஜினியரிங் ஃபீல்டோட காம்பினேஷனும் வரும். அப்போ இந்த எல்லா ஃபீல்டில் உள்ள ஆட்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுலேயே நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு கண்ட்ரோலிங்க்கும் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணவும் சான்ஸ் நிறைய வரும் ஐஓடி வரும்போது. அதே மாதிரி ஐஓடி படிக்கிறப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஐஓடி ஒரு ஸ்பெசிஃபிக் டூல் வச்சு போகிற டெக்னாலஜி ஒன்றும் இல்லை. ஐஓடின்றது எம்பெடடோட டிஃப்ரெண்ட் மைக்ரோ ப்ரொசஸரோட நிறைய விஷயங்கள், மைக்ரோ கண்ட்ரோல்ஸோட விஷயங்கள் படிக்க வேண்டி வரும். சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட் ஃபீல்டாக தான் இருக்கும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸை கம்பைன் பண்றதுனால ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வச்சுட்டு நம்மளால ஐஓடி கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்மளோட ரிக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்து அதுக்கு பேஸான என்னென்ன வேணும்னு கண்டுபிடிச்சு அந்த வழியில தான் புரிஞ்சுக்க வேண்டியது. 6வது டெக்னாலஜி தான் சைபர் செக்யூரிட்டி.
சைபர் செக்யூரிட்டிக்கு பயங்கர சான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன எல்லா டெக்னாலஜிஸும் க்ரோ ஆகும் போதும் அங்க செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும். இப்ப நாம ஏஐயோட விஷயம் ஆகட்டும், ஐஓடியோட விஷயங்கள் ஆகட்டும், டேட்டா சயின்ஸோட ஆகட்டும், எல்லாத்துக்கும் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எப்பவும். இப்ப நாம ஒரு ரோபோட்டை ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த ரோபோட் நாம சொன்னது இல்லாம வேற யாரோ ஹேக் பண்ணி அதை வேற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறது, பெரிய பெரிய டிசிஷன் எல்லாம் ஹேக் பண்ணி வேற மாதிரி டிசிஷனா மாத்த வைக்கிறது. அதே மாதிரி கிரைம்ஸா இருந்தாலும் சைபர் கிரைம்ஸ் நிறையவே ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இப்ப நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆனாலும் சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய விங்ஸை ஆட் பண்ணிட்டு வராங்க. சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். இந்த சைபர் செக்யூரிட்டி படிக்கிற ஆட்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சைபர் செக்யூரிட்டி பண்றப்போ ரொம்ப டீப்பாவே போகணும். டீப்பா போகணும்னா இந்த காலி லினக்ஸ் ஓஎஸ்ல கிளிக் பண்ணி யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அதோட கோர்ல கோட் பண்ணவும் சிபிபி லாங்குவேஜ்ல படிச்சு ஸ்கிரிப்டிங் எல்லாம் படிச்சு பல டூல்ஸோட ஸ்கிரிப்டிங் படிச்சு கோர்ல போய் தான் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுல ஒர்க் பண்ணணும். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு தான் டெவ்ஆப்ஸ்ங்கிறது. டெக்னாலஜிஸ்னு சொல்ல முடியாது, பல டெக்னாலஜிஸோட காம்பினேஷன் தான். அதாவது டெவலப்மெண்ட் அண்ட் ஆபரேஷன் தான் டெவ்ஆப்ஸ். இப்ப நிறைய கம்பெனிஸ்க்கு சான்ஸ் கூடி இருக்கு. முன்னெல்லாம் கம்பெனிஸ்ல ஒரு சர்வர் ரூம் மெயின்டைன் பண்ணி கம்பெனில தான் சர்வர் மெயின்டைன் பண்ற அப்ரோச் தான் முதல்ல இருந்துச்சு. ஆனா இப்போ கிளவுட் சர்வர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கோட் பண்ற டெவலப்பர் கிட்ட இருந்து ரிலீஸ் வரைக்கும், அதாவது கிட் மாதிரி கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல் எல்லாம் யூஸ் பண்ணி கோடிங் முடிஞ்சு நாம ஒரு செஷன்ல ரிலீஸ் மோடுக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா சர்வர்ல அப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அப்படி இருக்கிற மொத்த விஷயங்களும் கிளவுடோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இந்த டெவ்ஆப்ஸ் வருது. டெவ்ஆப்ஸ்னா சுத்தமா டெவலப்மெண்ட் இல்லைன்னு இல்ல, டெவலப்மெண்டோட கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது கூட இந்த ஆபரேஷன் விஷயங்கள் எல்லாம் ரிலீஸ் மேனேஜ்மெண்ட்டும் டெஸ்டிங்கும் பக் ஃபிக்சிங் எல்லாம் மேனேஜ் பண்றது தான் டெவ்ஆப்ஸ். 8th பாயிண்ட் தான் வெப் டெக்னாலஜிஸ். வெப் டெக்னாலஜிஸ்னு சொல்லும் போதே வெப்சைட், இந்த வெப் அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இதெல்லாம் தான் வெப் டெக்னாலஜிஸ்ல வருது. நம்மளோட மொபைல் ஆப் இல்லைன்னா சிஸ்டம் லெவல் சாஃப்ட்வேர், இனி சிஸ்டம் லெவல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது மாதிரி ஒன்றும் யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த கூகுள் டிரைவ் எல்லாம் வந்தப்பவே மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதெல்லாம் இல்லை. எல்லாரும் ப்ரௌசர்ல தான் ஜஸ்ட் டிரைவ்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்றது தான். அப்போ இதெல்லாம் ப்ரௌசருக்கு மாறி வருது. அதே மாதிரி மொபைல் ஆப் ஆனாலும் இனிப்போ மொபைல் ஆப்போட கேஸ் யோசிச்சா ஆண்ட்ராய்ட் பத்தியே யோசிக்கலாம். ஆண்ட்ராய்ட்ல எதுல டெவலப் பண்ணணும்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு. ஃபிளட்டர்ல பண்ணணுமா, ரியாக்ட் நேட்டிவ்ல பண்ணணுமா, கோட்லின் ஆண்ட்ராய்ட்ல பண்ணணுமா, ஜாவால வேணுமான்னு ஃபுல் டவுட்டா இருக்கு. இந்த டூல்ஸுக்கு மேல மொபைல் டெக்னாலஜிஸ் இனியும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், மொபைல் யூசேஜ் இனி எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்னு எல்லாம் சொல்ல முடியாது. புது டெக்னாலஜிஸ், புது சிப் அது மாதிரி எல்லாம் போடியில வரப்போகுது. அப்படி மாறிட்டே போகுது பல டிவைஸ். அதே மாதிரி ப்ரோக்ரசிவ் வெப் ஆப் எல்லாம் வரப்போகுது. அப்போ அதோட எல்லாம் யூசேஜஸ் வேற மாதிரி இப்படி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது கான்செப்ட் எல்லாம் மாற போகுது. வெப்புக்கு வெப்ல ப்ரௌசர்ல யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. இதுலயே ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்கிற வெப் டெவலப்மெண்ட் எதுக்குன்னா Node.js எக்ஸ்பிரஸுக்கும் அதே மாதிரி பைத்தன் ஜாங்கோ ஃப்ரேம்வொர்க், அதுக்கப்புறம் கோலாங் யூஸ் பண்றது, இப்படி எல்லாம் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. பழசான லாங்குவேஜ் எல்லாம் மாறிட்டு இருக்கு. அதோட பேர்ல ஷார்டேஜும் பல இடத்துல இருக்கு. ஜாவா அப்படி எல்லா டெவலப்பர்ஸுக்கும் ஷார்டேஜ் இருக்கு கம்பெனிஸ்ல. பட் நிறைய கம்பெனிஸ் வெப் டெவலப்மெண்ட் எடுக்கிறது Node.jsம் பைத்தனும் தான். அப்போ இனி வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறவங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ணினா நல்லா இருக்கும். இவ்வளோ ஃபீல்டும் நியர் ஃபியூச்சர்ல பூமிங் ஆக போகிறது தான். அப்போ இதுல ஏதாச்சும் டெக்னாலஜியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதை கான்சென்ட்ரேட் பண்றப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க இன்ட்ரெஸ்டடா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு தான் நீங்க சூஸ் பண்ணணும். உங்களோட பேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ஃபீல்டுல நீங்க 1 இயரோ 2 இயரோ கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களால அது முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியும். அப்ப அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதுக்கு கீழே லிங்க் ஷேர் பண்றேன், ஒரு வாட்டி போய் பாருங்க. எதுல போகணும் இல்ல எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு எல்லாம் அதுல நல்லா நாம சொல்லியிருக்கோம். இதுல ஏதாச்சும் டெக்னாலஜி பத்தி உங்களுக்கு டீப்பா சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் நியூ டெக்னாலஜி ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இனி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி கேளுங்க, நாம அந்த டாபிக்ல வீடியோ பண்ணுவோம். Ha 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 ha!